Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin nabiyina Muhammad wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Assalamu alaikum. Bismillah, alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah. இன்ஸ்டாகிராமில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்னன்னா, இறைவனை மறுப்போருக்கான அல்லது இறைவனை இல்லைன்னு சொல்கிறவங்க, அதே மாதிரி அல்லாஹ் மறுப்போருக்கான ஒரு சில விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அதில் அதிகமாக சொல்ல முடியாதனால அதை நேரடியாக அதை கேட்கணும்னு எனக்கு இதில் நிறையா கேள்விகள் இருக்குது. மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கலந்துரையாடல்கள் நம்ம நடத்துகிறோம். அது என்னன்னா, பொதுவாக தன்னை அறிவாளின்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் இல்லை, எல்லாமே தானாக வந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இறைவனே இல்லை அப்படின்னா இறைவன் இருக்கான்றதுக்கு குர்ஆன் சொன்னால் என்ன சொல்லுது, அதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்றது எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் இருக்கக்கூடிய சந்தேகமாக அது இருக்குது. ஏன் நான் படித்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் ஸ்கூலில் படித்த காலேஜில் படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே இந்த கேள்வி ஒன்று இருந்துச்சு. அது குர்ஆன் சொன்னால் என்ன சொல்லுது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். அடுத்த விஷயம், இறைவன் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய மக்கள், இது இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள். இறைவன் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பல இறைவன்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அப்ப எனக்கு என்ன கேள்வி எழுதுனா, உலகத்துல பல இறைவன்கள் இருக்கிறாங்களா அல்லது ஒரு இறைவன் தான் இருக்கிறானா அப்படின்ற கேள்வி அதுல வருது. அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, மக்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க ஒண்ணு என்னன்னா, முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாருமே அல்லாஹ் ஒரு பல கடவுள்ல ஒரு கடவுளா தான் பல மக்கள் பாக்குறாங்க. அப்ப அல்லாஹ் தான் கடவுள்ன்றதுக்கு குர்ஆன் சொன்னா என்ன சொல்லுது? இதுதான் அந்த மூணு கேள்வி. அல்லாஹ் இறைவன் இருக்கிறானா அப்படின்றது, பல கடவுளா ஒரு கடவுளா, அடுத்தது ஒரு கடவுள் அல்லாஹ் தான் இருக்க முடியுன்றது, இந்த மூணு விஷயங்களையும் இஸ்லாம் இப்படி சொல்லுதுன்றதுதான் என்னுடைய கேள்வி. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்கல்லாஹு கைரா. ஹைர். முதலாவது இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற கேள்வி. இறைவன் இல்லைன்னு மறக்கக்கூடிய சிலர் இருக்கிறாங்க, இறைவனை ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ரேஷியோ படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவனை ஏற்றுக்கொண்டவங்களுடைய ரேஷியோ தான் அதிகம், அவங்களுடைய பர்சன்டேஜ் தான் அதிகம். உலகத்தில் பலரும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டை ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கிறாங்க. ஏத்தியஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இறை மறுப்பாளர்கள் இறைவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படையில் அவங்க உணர்ந்து கொண்ட அல்லது அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் இறைவனை பார்க்கல, இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோதான், சிம்பிள். சரி, இஸ்லாம் என்ன சொல்லுது? இப்படி ஒரு பிளண்டா இறைவன் இல்லைன்னு மறுக்கலாமா? அப்படி மறுக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். எதையுமே செய்யணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். இப்போ சயின்ஸ் தான் ஆதாரம்னு சொன்னால், சயின்ஸ் எதையுமே கம்ப்ளீட்டாக ப்ரூஃப் பண்ணலை, ஆன்கோயிங் ரிசர்ச் தான் நடந்துட்டு இருக்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு சாலிடான எவிடன்ஸ் இறைவனை மறுப்பதற்கு இருக்குதான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் உண்மை. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்வியை கேட்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் யதார்த்தமா சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்கிறான். அம் ஹுலிகு மின் கைரி ஷை. இந்த மிக முக்கியமான மெக்கானிசம், மனிதனுடைய உள்ளம், மனிதனுடைய ஆன்மா, இதெல்லாம் சும்மா அப்படி தானா வந்துருச்சா? அம்ஹுமுல் ஹாலிகூன், அல்லது இந்த அழகான மெக்கானிசத்தை படைத்ததும் அவங்க தானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியா கேட்கிறான். இந்த கேள்விக்கு இவர்கள் எல்லாம் பதிலை கண்டுபிடித்தார்கள் என்றால் அந்த பதில் ஒண்ணுதான் சொல்லும். என்ன சொல்லும்? நானாகவே என்னை படைக்கல, அதான் உண்மை. நானாகவே என்னுடைய கை அளவை படைக்கல, நானாகவே என்னுடைய கண் அளவை படைக்கல, கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய விஷனை நானா உருவாக்கல, என்னுடைய தலைக்குள் இருக்கக்கூடிய பிரெயினை நான் அந்த பிரெயினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி நான் கண்ட்ரோல் பண்ணல, என்னுடைய உள்ளம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் கண்ட்ரோல் பண்ணல. சி, நமக்குள்ள ஒரு இன்னேட் ஃபீச்சர் இருக்குது, நாம இருக்கிறோம், நமக்குள்ள ஒண்ணு இருக்கு இன்னேட், அதுக்கு பேர் இன்னேட் ஃபீச்சர், இன்னேட் எபிலிட்டி. இதெல்லாம் யார் உருவாக்குனது? மனிதன் உருவாக்கலங்கிறது அவனே ஒத்துக்குவான், ரைட்டு. அடுத்து இறைவன் கேட்கறான், அப்ப அது சும்மா வந்துருச்சா? சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய பாலைவனம் இருக்குது, அந்த பாலைவனத்துல காருடைய பார்ட்ஸ்லாம் அங்கங்க கிடக்குது. நார்த்தில் ஒன்று இருக்கு, சவுத்தில் ஒன்று இருக்கு, ஈஸ்ட்ல ஒன்று இருக்குது, இப்படி எல்லா பகுதிகளையும் காருடைய துண்டுகள் கிடக்குது. ஒரு நைட்டு கிடந்துச்சா, அடுத்த நாள் காலையில் வரும்போது அது காரா, மெர்சிடிஸா, அது பென்ஸா அல்லது BMW சேர்ந்து ஒரு நல்ல காஸ்ட்லியான காரா வந்துருச்சு அப்படிங்கிறத ஒருத்தன் சொன்னா அது எப்படி பைத்தியகாரத்தனமோ, அது மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தன்னால வந்துருச்சு, ரேண்டம் ப்ராசஸ்.
அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான என்ன சொல்லுவாங்க, ஹிக்மத்துன்னு சொல்லுவாங்க, ஞானம் உள்ள படைப்பு இது. அப்போ அந்த படைப்பு சும்மா வந்துருமா? நம்ம வீட்டில் ஓடக்கூடிய ஃபேனு, ஏசி, டிவி இதெல்லாம் படைச்ச ஒருத்தர் இருக்கிறாங்கிறத நம்பக்கூடிய நாம, அதற்கெல்லாம் ஒரு மேனுவல் இருக்குது நம்பக்கூடிய நாம, நமக்கு மட்டும் எதுவுமே இல்லைன்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனம். அதனால படைப்புகளாக இருக்கக்கூடிய நாம படைத்தவனை நம்பிதான் ஆக வேண்டும். சரியா? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? படைத்தவன் இருக்கின்றான், அவன் தான் சூப்பர் பவர், அவன் தான் வானம் பூமி சந்திரன் சூரியனை படைத்தான். நம்மை விடவும் காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் இருக்குது, வானங்கள் இருக்குது, பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, காற்று இருக்குது. இதெல்லாம் நம்மளை விடவும் காம்ப்ளெக்ஸ் ஆனது. இதெல்லாம் அழகான முறையில் இயங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா அல்லாஹ், இறைவன், நம்மை படைத்தவன் அப்படின்னு ஒரு டெஃபினேஷனை கொடுக்குது. அப்ப இந்த டெஃபினேஷன் தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று, கன்வீன்ஸ் ஆகிற ஒன்று. தேர் சம்திங் கால்ட் கன்வீன்ஸ். நம்ம கன்வீன்ஸ் ஆகணும். இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம்னா கன்வீன்ஸாக வாழ முடியாது. உதாரணத்துக்கு திருமணம் பண்ணிருக்காங்க. இப்ப திருமணம் பண்ணிட்டு ஒரு மனிதன் வந்துட்டு வியாபாரத்துக்காக வெளியில போறாரு. வைஃப் எனக்கு உண்மையா இருப்பாங்கிறது நீ கன்வீன்ஸ் பண்ணலன்னா உன்னால வியாபாரத்துல போக முடியாது. நான் பார்க்கல, வைஃபை பார்க்கல, என் பிள்ளைகளை பார்க்கல, எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் என்ன பிலீவ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணணும். நான் பார்த்தாதான் எல்லாம் பண்ணுவேன்னா எங்க போய் யாரை போய் பார்க்க முடியும்? ஸோ தேர் சம்திங் கால் கன்வின்ஸ் ஆகணும். அப்போ இந்த உலகத்துல இறைவன் இருக்கிறாங்கிறது கன்வின்ஸ் ஆகிறதுக்கு 1000 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இறைவன் இல்லைங்கிறத கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒண்ணு கூட கிடையாது. வருத்தத்துக்கு ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த ஒரு விஷயத்தை பார்த்த பிறகுதான், ஒரு புகைப்படத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு இந்த சிந்தனையே வந்துச்சு. என்னன்னா அதுல என்ன மென்ஷன் இருந்தாங்கன்னா, இப்போ நம்ம எல்லாரும் ஏஐன்ற விஷயம் இப்போ ரொம்ப பிரபலியமா இருக்கு. அதுல ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்றாங்க, கிரியேட் பண்ணிட்டு மனுஷ வடிவிலே கிரியேட் பண்றாங்க. சும்மா அது வந்து மனுஷ வடிவிலே இருக்கு, ஆனா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இது யாரு படைப்பு இல்லாம இந்த ரோபோட் வந்துருச்சுன்னு நம்ப மாட்டாங்க. ஆனா அவ்வளோ அறிவுக்குரிய அந்த ஏஐ படிச்ச மனிதன் எதுவுமே இல்லாம வந்துட்டான், தானா உருவாயிட்டான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு வருத்தத்துக்குரிய. ஆனா அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க அறிவாளி, நம்ம அறிவற்றவர்கள். பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த கூற்றுல இல்ல. அது வந்து ஒரு நல்ல விஷயம். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, என்ன நினைக்கிறாங்கன்னா, வானம் பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள், நம்ம கண்ணுக்கு தெரிந்த விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், மனிதனுடைய எல்லா இயல்புகள், மனிதனுடைய படைப்பு, இது எல்லாத்தையுமே படைச்சது வந்து இறைவன் தான், அதுவாகவே உருவாகலை அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்ல இருக்காங்க.